வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கிற தேவ செய்தியை கேட்டு நீங்கள் பலப்பட்டு வருகிறதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே என்று எழுதப்பட்டதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீ நினைக்காதேன்னு பேச விரும்புகிறேன். நிறைய பேர் பேசும்போது என்ன நினைப்பான்? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கு நான் சொல்லவா, நீ ஞானியாக காரணமே என்ன தெரியுமா? மற்றவங்க உனக்கு சொல்லி தந்ததுனால தான் நீ ஞானியான. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உன்னை ஞானி என்று நீ எண்ணாத, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது நாங்கள் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அதை கட்டுனாங்களாம். கர்த்தர் அதை தாறுமாறாக்குனாங்களாம். உன்னை நீ ஞானி என்று நினச்சிட்டனா பைத்தியத்தை கூட வச்சு உனக்கு கர்த்தர் ஞானத்தை உணர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும். நீ படிச்சிருக்கிறியா? உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கா? சந்தோஷமாயிரு. அதை எப்படி நல்ல விதத்தில் பயன்படுத்தலான்னு நீ நினைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் படித்த திமிரில் அலைகிறான்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பெரிய ஞானி தான் சாலமோன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஞானம் தப்பான காரியத்துக்குள்ளே போனதுனால அவன் வாழ்க்கையே தாறுமாறாக போயிருச்சு. தேவ பிள்ளையே, உன் ஞானம் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படணும். ஓ, எனக்கு தெரியும், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், நீ சொல்லி நான் கேட்கவா, நீ எல்லாம் ஒரு ஆளா, எனக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அதுதான் உனக்கு சிறந்த ஞானம். ஆனால் நிறைய பேரை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி பேசுறது. எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு, எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன்னு. ஆனால் இன்னைக்கு ஞானிகளுக்கெல்லாம் அறிவில்லாதவங்களை பார்க்கும்போது இவனா இவளான்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள வெட்கப்படுத்தும்படி தேவன் ஒன்றை தான் தெரிந்து கொள்வார். அதனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு திமிரில் அலையக்கூடாது, தலக்கணத்தில் ஆடக்கூடாது. உன்னை நீ ஞானி என்று எண்ணாதேன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆண்டவரே, நீர் தந்த ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த அறிவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த புத்திக்காய் ஸ்தோத்திரம். இதை நல்ல விதத்தில் நீ சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படித்த முட்டாள். நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை நான் சொல்லுகிறேன்.
ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி ரொம்ப நாளாக ஒரு 8 வருஷமாக போயிட்டுருக்கு. கல்யாண ஸ்டேஜ் வந்தபோது இவ என்கிட்ட வந்து கேட்குறா, அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டாம் மகளே, அந்த பையன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு. ஆனால் அவள் நம்ம பேச்சை கேட்காம போய் கல்யாணம் பண்ணிட்டா. ஒரு மதுரையில் ஒரு மீட்டிங்கில் அவளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, அண்ணா உங்களை 5 நிமிஷம் தனியாக பார்த்து ஜெபிக்கலாமான்னு கேட்டுட்டு அவள் வந்தபோது, அண்ணா நான் படித்த முட்டாள், அவள் செருப்பு எடுத்து அவளே அவள் தலையில் அடித்ததை பார்க்க முடியும். ஏன்னா படிச்சிருக்கிறவங்க தான் இன்னைக்கு தப்பாக டிசிஷன் எடுக்கிறாங்க. நல்ல அறிவு உள்ளவங்க தான் எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாதவங்கள பாரு, அவன் வாழ்க்கையில் பெரிய ஞானம் இல்லைனாலும் அவன் வாழ்க்கை சமாதானமாக இருக்குது. அறிவு பெருத்தவன் நோகு பெருத்தவன்னு சொன்னது சும்மாவாங்க சொல்லியிருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிரியை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த ஞானத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.